தமிழ்நாடு வந்து அடுத்த கட்டத்துக்கு மேனுஃபேக்சரிங்லேருந்து சர்வீசஸ்லேருந்து இப்போ ஆர்என்டி ஆராய்ச்சி துறையில் மிகப்பெரிய ஒரு அடியை எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாடு தொழில்துறையில் மிக வேகமாக வளர்ந்துள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறும் யுனைடெட் எக்கனாமிக் ஃபோரத்தின் 3வது நாள் வர்த்தக உச்சி மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் தொழில் வளர்ச்சியை கொண்டு சென்றுள்ளதாக கூறினார். உற்பத்தி மற்றும் சேவை துறையில் சிறந்து விளங்கும் தமிழகம் இனி அடுத்த கட்டமாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் கவனம் செலுத்த உள்ளதாக கூறினார். உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாடு என்றுமே கல்வியின் மீதும் அதன் மூலம் வரும் வளர்ச்சியின் மீதும் மிகப்பெரிய அளவு கடந்த ஒரு நம்பிக்கை உறுதுணை வைத்திருக்கிறது நமது தலைவர்கள். குறிப்பாக இன்றைய தலைவர் நமது மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கும் அதன் மூலம் வரும் அந்த வளர்ச்சிக்கும் மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பவர். குறிப்பாக தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு மேனுஃபேக்சரிங்லேருந்து சர்வீசஸ்லேருந்து இப்போ ஆர்என்டி ஆராய்ச்சி துறையில் மிகப்பெரிய ஒரு அடியை எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இன்று கூட இப்போ சேரமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு சேராம் தான் அதிக பரிசுகளை தட்டி சென்றார்கள். இன்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல நமது மாணவர்கள் இந்த இந்திய அளவில் நடக்கும் இந்த ஹேக்கத்தானில் ஏறத்தாழ 1800 குழுக்கள் போட்டியிடும் இந்த ஹேக்கத்தானில் 22% டீம்ஸ் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த டீம். இந்தியா முழுக்க நடக்கும் இந்த ஈவெண்ட்ல 6% பாப்புலேஷன் இருக்கிற தமிழ்நாட்டிலிருந்து 22% பிள்ளைகள் போய் தேர்வாகி இருக்கிறாங்க என்றால் அது கல்வியில் திறந்த தமிழ்நாடு என்று நாம் எல்லோரும் மார்த்தட்டி சொல்லிக் கொள்கிறோம். அதன் விளைவுதான் இந்த அதிகப்படியான ஒரு சக்சஸ் நமக்கு கிடைச்சிருக்கிறது. எனவே இதன் மூலம் இந்த ஹேக்கத்தான் மூலம் படிப்பிலிருந்து அடுத்த கட்டமாக அது செயல் திட்டமாக செயல் வடிவமாக ரிசர்ச்சுக்கு போகிற ஒரு பெரிய ஸ்டெப்பை இங்கே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற ஹேக்கத்தான்கள் தமிழ்நாட்டிலும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்திய அளவில் நமது மாணவர்கள் வெற்றி பெறுவதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது.